ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ரிலீஸ் ஆன பவுண்ட்லெஸ்ன்ற ஒரு டானிஷ் டிடெக்டிவ் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னால டிபார்ட்மெண்ட் கியூன்ற ஒரு டிடெக்டிவ் சீரிஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த சீரியஸ்ல கிட்டத்தட்ட 4-5 படம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு. அதோட பிளேலிஸ்ட் லிங்கையே கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்லயும் கொடுத்துருக்கேன், வேணும்ன்றவங்க பாத்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் கியூ சீரியஸ்ல லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன படம் தாங்க இது. ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கியூ படங்களை பார்த்தவங்களுக்கு அது என்ன டிபார்ட்மெண்ட், எப்படி ரன் ஆகுன்ற தெரியும். பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்னா, எப்பவோ நடந்து சால்வ் பண்ணாம கிடப்புல கிடக்கிற பழைய கேசஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதோட பேரு தான் டிபார்ட்மெண்ட் கியூ. இதுல முக்கிய பொறுப்புல இருக்கிறது 2 பேரு. ஒன்னு கால்ன்ற இன்ஸ்பெக்டர், ரெண்டாவது அசாதுன்ற அவரோட அசிஸ்டன்ட். இதுவரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்ல அவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இந்த படத்துல ரோஸ்ன்ற ஒரு லேடிக்கா புதுசா ஜாயின் பண்றா. அதோட பழைய கால் அசாத் அவங்களையும் மாத்திட்டாங்க. புது ஆளுங்களை தான் இந்த படத்துல பார்க்க போறோம். சோ இவங்க 3 பேரும் சேர்ந்து வேணும்னெல்லாம் ஒரு கேஸ் எடுக்கல, ஆனா தற்செயலா 7 வருஷத்துக்கு முன்னால இறந்து போன ஒரு பொண்ணோட கேஸ ஹேண்டில் பண்ண வேண்டியதா போயிடுது. அதை இன்வெஸ்டிகேட் பண்றப்போ வெளியே வர மாய மர்மங்கள், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்கள் தாங்க படத்தோட கதை. நான் எது மேல வேணும்னா சத்தியம் பண்ணி சொல்றேன், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று வரும் பாருங்க. ட்விஸ்ட் வர வரைக்கும் இதுதான் அந்த ட்விஸ்ட்ன்றத நம்ம யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அப்படி என்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாத்துருவோமா? வாங்க படத்தை ஓபன் பண்ணா 21 வயசு மதிக்கத்தக்க ஆல்பர்ட் ஸ்னைடர்ன்ற ஒரு பொண்ணு ஒரு பெரிய மரத்தோட உச்சி கிளையில பொன்னமா படுத்திருக்கா. அவ பாடியை காட்டிட்டு இருக்கும் போதே பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடுது. இந்த உலகத்துல வெளிச்சம் தான் எல்லாமே, பயத்துக்கான வேலையே இல்ல, அந்த பயத்தை போக்குறதே வெளிச்சம் தான், அப்படிப்பட்ட வெளிச்சமே நான் தான் இப்படின்னு எவனோ ஒருத்தவன் பேசிட்டு இருக்க. அதோட அங்க இங்கன்னு செத்து போய் கிடக்கிற பறவைங்களை காட்டிக்கிட்டு இங்க படத்தோட டைட்டில போட அடுத்த சீன்ல நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன்ல, ரோஸ்ன்ற லேடி காப். இவ கப்பல் ஏறி ஒரு தீவுக்கு வந்து இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆக போற ஒரு போலீஸ் ஆபீசரை மீட் பண்றா. இவரோட பேரு கிறிஸ்டியன். ரோஸ் டிபார்ட்மெண்ட் கியூல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. இவளை இங்க அனுப்பிவிட்டு கிறிஸ்டியனை பாத்துட்டு வான்னு சொன்னதே கால்ன்ற ஹீரோ தான். இத ரோஸ் மூலியமா கிறிஸ்டியன் தெரிஞ்சுக்கிட்டதும், ஓஹோ நான் ஹீரோவுக்கு 3 மாசமா கால் பண்ணிட்டு இருக்கேன், எதையும் மதிக்கல, இன்னைக்கு நான் ரிட்டையர்ட் ஆகிறப்போ அவன் உன்னை தூது விட்டுருக்கானா? அது கூட நானாலாம் ரிட்டையர்ட் ஆகல, டிபார்ட்மெண்ட்ல என்ன ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆக வைக்கிறானுங்க. இந்த நிலைமையில நான் அவங்ககிட்ட என்னத்த சொல்ல, நவுரு நான் எங்க ஆளுங்கள்ட்ட பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு மீதி போலீஸ் எல்லாம் கும்பலா கூட்டின கிறிஸ்டியன், என் சர்வீஸ்ல நான் நீதி நேர்மை நியாயத்தை காப்பாத்துறேன்னு நினைச்சு கடைசியா தோத்துட்டேன், நீங்களும் அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு திடீர்னு மனுஷன் என்ன நினைச்சானோ கபார்னு கண் எடுத்து எங்க பேக்குன்ற ஒரு போலீஸ் கமிஷனர் இருக்காப்புல, பார்க்க நல்லா ஆந்த மாதிரி, அவரை நோக்கி துப்பாக்கியை பாயிண்ட் பண்ணதும் எல்லாருக்கும் அல்லு விட்டுருது. கிறிஸ்டியன் துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டே, டே பேக் கீழே இருக்குல்ல கேமரா, அதை எடுத்து என்ன ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்ல, பேக்கும் கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ண. அதுக்கு முன்னால கிறிஸ்டியன் கையை நீட்டினதும் கிறிஸ்டியனோட கையில கால் மார்க்ஸ் என்ற ஹீரோவோட பேர் எழுதிருக்கு. இதை காட்டிட்டு கிறிஸ்டியன் தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்துடுறாரு. அடுத்து ரோஸ் வெளியூர்ல இருக்க ஹீரோவுக்கு கால் பண்ணி மேட்டரை சொல்றா. ஹீரோவுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, கிறிஸ்டியன் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டான்ற ஐடியா ஹீரோவுக்கு சுத்தமா இல்ல. இது இல்லாம ஹீரோ, கிறிஸ்டியன், பேக் இவங்க 3 பேரும் ஒன்னா ஒரே போலீஸ் அகாடமில ட்ரைனிங் எடுத்தவங்க. எப்படியோ நண்பன் செத்துட்டான்ல, அவன் ஃபியூனரலுக்கு போய் ஆகணும் இல்லையா? சோ அந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருந்த ஹீரோ போற வழியிலேயே கிறிஸ்டியனோட டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு லேடி கால் பண்ணி, என்னமாச்சு அவனுக்கு, ஏன் அந்த மாதிரி பண்ணா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்க, அதாங்க 7 வருஷத்துக்கு முன்னால ஆல்பர்ட் ஸ்னைடர்ன்ற ஒரு பொண்ணு ஒரு பெரிய மரத்தோட கிளையில பொணமா கச்சால, நம்ம கூட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணோட பாடியை பார்த்தோமே அந்த கேஸ், அத கிறிஸ்டியனோட தலைமையில பேக் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கேஸ்ல பெருசா எந்த லீடும் கிடைக்கலன்னதும் ஆக்சிடென்ட்னால அந்த பொண்ணு இறந்துட்டான்னு கேஸ முடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால கிறிஸ்டியனுக்கு அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல தான் இறந்துருப்பான்ற நம்பிக்கை இல்ல. சோ கிறிஸ்டியனே அந்த கேஸ தனியா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் அந்த கேஸ்குள்ளேயே புதஞ்சிட்டதுனால அவரோட பொண்டாட்டி அவர் விட்டுட்டு போயிடுச்சு. கூட வேலை செய்யறவங்களும் மதிக்கல. கடைசியா டிபார்ட்மெண்ட்ல இருந்தே ஃபோர்ஸ் பண்ணி அவரை ரிட்டையர்ட் ஆக வச்சிட்டாங்க. மேபி இந்த டிப்ரெஷனால கூட அவர் தற்கொலை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஹீரோ கப்பலை விட்டு இறங்கினதும் ரோஸ் தான் ஹீரோவை பிக்கப் பண்றா. 2 பேரும் ஃபியூனரலுக்கு போயிட்டு இருக்கப்போ ரோஸ் கேக்குறா, ஏங்க அந்த ஆளு உங்களுக்கு 3 மாசமா கால் பண்ணிட்டு இருந்தானேங்க, போன் எடுத்து பேச வேண்டியது தானே, பேசியிருந்தா அவர் என்ன பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட சொல்லிருப்பாரு, இப்ப நடந்த சாவுக்கே வேலை இருந்திருக்காதுல்ல, ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு ரோஸ் கேட்டா, எம்மா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காதுமா, நீ வண்டியை ஓட்டுமான்னு ஹீரோ எதுவும் சொல்லல. அப்படியே ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு வந்ததும் ரோஸுக்கு இறந்து போன கிறிஸ்டியனை பாக்குறப்போ இவளோட அப்பா மாதிரி தெரிஞ்சுதான். அதிகமா செத்த ஆளை பார்த்து உனக்கு அப்படி தெரிஞ்சுது அப்படின்னு ஹீரோ கேட்டதும், நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா, நீங்க கேட்டதுக்கு மட்டும் நான் ஏன் பதில் சொல்லணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கீழே இறங்குங்கன்னு ரோஸ் டாபிக்க முடிச்சிடறா. அப்புறம் நடக்கிற ஃபியூனரல்ல கிறிஸ்டியனோட எக்ஸ் ஒய்ஃபான ஜூனும் கலந்துக்கிறா. ஹீரோவுக்கும் ஜூனுக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கும் போல. சோ 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. இது முடிஞ்சு ஸ்டேஷனுக்கு போன ஹீரோ கிறிஸ்டியன் சாகரப்போ வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோவை பார்க்க கிறிஸ்டியனோட கையில ஹீரோவோட பேர் எழுதிருக்கிறத வச்சு ஹீரோவுக்கு புரியுறது ஒண்ணுதான். ஆல்பர்ட் ஸ்னைடரோட கேஸ சால்வ் பண்ண முடியாம கிறிஸ்டியன் டிப்ரெஷன்ல இருந்தாருல்ல, ஒருவேளை அதை சால்வ் பண்ண ஹெல்ப் கேட்டு தான் 3 மாசமா ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இப்ப அதை சால்வ் பண்ண முடியாம தோத்து போய் சூசைடே
பண்ணிக்கிட்டாலும் ஹீரோ வந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகத்தான் கிறிஸ்டியன் அவரோட கையில ஹீரோவோட பேரை எழுதிருக்காரு. ஆனா கேஸ கையில எடுக்கிறதுலயும் இந்த ஊர்ல இருக்கிறதுலயும் ஹீரோவுக்கு விருப்பமே இல்ல. பத்தாக்குறைக்கு பேக்குன்ற ஒரு போலீஸ் கமிஷனர் இருக்காரு. போலீஸ் அகாடமில இருந்தே ஹீரோவுக்கும் இவருக்கும் ஆகாது. அவர் ஹீரோவை தனியா கூப்பிட்டு வந்தமா ஃபியூனரல் அட்டன் பண்ணமா திரும்ப ஊருக்கு போனமான்னு இருக்கணும். கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணணும்னு யோசிச்ச நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டலை போட்டதும், டேய் குளிக்காத கும்பு பாண்டா, எப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், எனக்கு நீ ஆர்டர் போடாதன்னு அவன் ஆஃப் பண்ண ஹீரோ அடுத்து ரோஸோட சேர்ந்து கிறிஸ்டியனோட வீட்டுக்கு போறாரு. ஆல்பர்ட் ஸ்னைடரோட கேஸ ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிறிஸ்டியன் கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் இவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. சோ அவரோட வீடு மொத்தமும் அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட தகவலா இருக்கு. அதுலயும் இங்க இருக்க ஒரு போட்டோவை பார்க்கணுமே, பார்க்க போட்டோ மாதிரியே தெரியலங்க. மரக்கிளையில இருக்க பொண்ணோட பாடிய நம்ம நேர் எதிரில பார்த்தா எப்படி இருக்கும், அடிக்கிற காத்துல அவன் முடியெல்லாம் ஆடிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் அசைஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த போட்டோலயும் இருக்கு. இவங்க இதை பார்த்துட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி சவுண்ட் கேட்க போயிட்டு ஒரு ரூம் கதவை திறந்து பார்த்தா அங்க 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன், அவன் பேரு பிஜாய், ட்ரக்க ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். காப்பாத்தலான்னு இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியல, இறந்துட்டான். இறந்த பையனோட பேரு பிஜாய். இவன் கிறிஸ்டியனோட பையன், வேணும்னே தற்கொலை பண்ணி இறந்திருக்கான். ஏன்னா அவன் இறந்து போன ரூம்ல இருக்க கண்ணாடியை பாக்குறப்போ கிறிஸ்டியனோட பேர் எழுதி அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு ரத்தத்தால எழுதி வச்சிருக்கான். இவன் ஏற்கனவே ஒரு ட்ரக் அடிக்ட், ரீஹாப் சென்டருக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்கான். இப்போ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரியல. இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரிஞ்சதும் இதுக்கு மேல கேஸுக்குள்ள டீப்பா போக ஹீரோவுக்கு பெருசா விருப்பம் இல்ல. சோ ஊருக்கு போலான்னு கிளம்புனா இன்னொரு பக்கம் ரோஸ் நான் இங்கேயே இருந்து உண்மையை கண்டுபிடிக்காம வரமாட்டேன்னு ஆடம் முடிகிறா. நீ என்ன மாச்சு பண்ணிட்டு போ, என்ன இறக்கி விடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ காரை விட்டு இறங்கிடுறாரு. ஆனா கப்பல் ஏறி இந்த ஊரை விட்டு போகவும் அவருக்கு மனசு இல்ல. நண்பன் ஒரு கேஸ முடிக்க நம்மள நம்பி கூப்பிட்டு இருக்கான், பத்தாக்குறைக்கு அவன் பையன் வேற செத்துட்டான், அதுவும் ஏன்னு தெரியல. இந்த நிலைமையில மனசாட்சியே இல்லாம நம்ம எப்படா ஊருக்கு போறது அப்படின்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்ட ஹீரோ இப்போதைக்கு நைட்டு இங்கேயே ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்றாரு. அப்ப நைட் டைம்ல ஹோட்டல் காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. போயிட்டு கதவை திறந்து பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்டான ஆசாத் ரோஸ் சொல்லி இங்க வந்துட்டான். சரி யோ மட்டும் தானே பார்த்தா நைட்டு தூங்கி அசாதோட கொரட்ட சவுண்ட் தாங்காம ஹீரோ கண்ண முழிக்கிறப்போ கூடவே ரோஸும் ரூம்ல வந்து செட்டில் ஆயிட்டா. ரைட்டு, எல்லாரும் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. நான் ஏன் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு நம்ம கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோமா அப்படின்னு ஹீரோவத்துக்க அதோட அந்த பக்கம் கடலை ஒட்டி இருக்க ஒரு மலைக்கு மேல நின்னுட்டு இருக்க ஒரு வயசு பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு பின்னால எவனோ ஒருத்தவன் நின்னுட்டு இருக்கான். ஓப்பனிங்ல நம்ம ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டிருந்தோம்ல, இந்த உலகத்துல வெளிச்சம் தான் எல்லாமே, பயத்தை போக்குறதே வெளிச்சம் தான், நான் தான் அந்த வெளிச்சம்னு ஒருத்தவன் பேசிட்டு இருந்தானே, அவன் தான் இங்க நிக்கிறவன். இந்த பொண்ணுகிட்டையும் அதே டைலாக் சொல்லி பாக்குறதுக்கு ஆன்மீக ரீதியா அவன் இந்த பொண்ணை வசியம் பண்ற மாதிரி இருக்கு. என்ன கதைன்னு முழுசா காட்டுறதுக்குள்ளேயே திரும்ப ஹீரோ அந்த அசாத் கிட்ட வராங்க. 7 வருஷத்துக்கு முன்னால ஆல்பர்ட் எந்த மரக்கிளையில பணமா கிடந்தாலோ அந்த இடத்துல இருந்து இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. அசாதோட கையில இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட போலீஸ் ரிப்போர்ட் இருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சைக்கிள்ல வந்துட்டு இருந்த ஆல்பர்ட்ட ஏதோ ஒரு பெரிய வண்டி மோதினதுனால இவ ஏர்லயே பறந்து போய் மரக்கிளையில விழுந்திருக்கான்னு எழுதிருக்காங்க. மரக்கிளை எங்கேயோ இருக்கு, ரோடு எங்கேயோ இருக்கு, அது எப்படி இவ கரெக்டா போய் ஒரு பொசிஷன்ல மரக்கிளையில படுத்திருப்பா? சோ ரிப்போர்ட்ல இருக்கிறது எந்த அளவு சாத்தியமோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அசாத் ரிப்போர்ட் எல்லாம் படிச்சதும் சப்போஸ் சைக்கிள்ல வந்து ஆல்பர்ட்ட ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கி இருந்தா அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்த ஹீரோ அடுத்து ரோஸையும் அசாதையும், நீங்க ஆல்பர்ட் படிச்ச ஸ்கூலுக்கு போய் விசாரிங்க, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை பார்த்துட்டு வந்துடுறேன்னு அவங்க 2 பேரை ஸ்கூலுக்கு அனுப்ப அங்க சிமோன்ன்ற ஒரு டீச்சரை இவங்க மீட் பண்றாங்க. பார்க்க நல்லா அகலமான ஆஸ்ட்ரிச் மாதிரி இருக்க இவனுக்கு கிட்டத்தட்ட ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களோட தகவலை பத்தியும் சிமோனுக்கு நல்லா தெரியும். 11 வருஷமா இந்த ஸ்கூல்ல தான் வேலை செய்யறான். அவங்கிட்ட ஆல்பர்ட் பத்தி இவங்க விசாரிக்க ஆல்பர்ட் உயிரோட இருக்கப்போ நிறைய டிராயிங்லாம் வரைவா போல, அதுலயும் மேக்சிமம் அவ வரைஞ்ச டிராயிங் இறந்து போன பறவைகளோட டிராயிங்கா இருக்கு. உயிரோட இருக்கப்போ வரைஞ்ச டிராயிங் எல்லாத்தையும் அவ தங்கி இருந்த ரூம்லயே தான் ஒட்டி வச்சிருந்திருக்கா. அவ செத்ததுக்கு அப்புறம் டிராயிங் பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ சிமோன் தான் அவனோட ஆபீஸ் ரூம்ல வச்சிருக்கிறதா சொல்றான். இதை தவிர ஆல்பர்ட் தனிமையிலேயே இருப்பா, யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டா, ஆனா வயசானவங்க மேல அவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்ற மாதிரி சிமோன் சொன்னதும் இதே ஸ்கூல்ல இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட ஒரு லெக்சர் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா, அவளோட பேரு பிர்ஜோ. ரோஸுக்கு அந்த லெக்சர்ல என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுல ஒரு ஆர்வம். சோ இவ லெக்சர் நடக்கிற இடத்துல போய் உட்கார்ந்ததும் நம்ம வெளிச்சத்தை பத்தி பேசிட்டு இருக்க ஒரு ஆளோட வாய்ஸ் ஓவர் கேட்டமே, பிர்ஜோ அவனோட அசிஸ்டன்ட் தான் போல. வெளிச்சம் சம்பந்தப்பட்ட ஆன்மீகத்தை தான் பிர்ஜோ லெக்சர்லயும் பேசிட்டு இருக்கா. எல்லாரும் உங்க கண்ணு முன்னால தெரியுற சூரியனோட வெளிச்சத்தை உணருங்க, அந்த வெளிச்சம் தான் நம்மள வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான பாதை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ அடிச்சு தள்ளுறா. இதே சமயம் அந்த பக்கம் ஹீரோ கிறிஸ்டியனோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்கால ஜூன், அவளை போய் மீட் பண்ண அங்கதாங்க இவங்களுக்குள்ள இருக்க சில்லா கிடுமா பத்தி நமக்கு தெரியுது. 30 வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்டியனும் ஜூனும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கும் ஜூனுக்கும் ஒரு அஃபைர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்டியனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா. இந்த குற்ற உணர்ச்சியின் காரணமாகத்தான் ரொம்ப நாளா ஹீரோ கிறிஸ்டியன் கூட பேசுறதே நிறுத்திட்டாரு. கடந்த 3 மாசமா அவன் போன் பண்ணியும் எடுக்கவும் இல்ல. இப்ப இவகிட்ட வந்து நமக்கு தேவையான தகவல் ஏதாவது தேருமான்னு ஹீரோ ட்ரை பண்ணா அடி
அடிச்சா பாருங்க ஜூன் ஒரே ட்விஸ்டா. பீஜான்ற ஒரு பையன் இறந்து போனானே, அவன் கிறிஸ்டியனுக்கு பிறந்த பையனே இல்லையா. ஹீரோவும் ஜூனும் ஒன்னா இருந்ததுனால ஜூன் பிரெக்னன்ட் ஆயிருக்கா. ஆனா அது கிறிஸ்டியனால நினைச்சுதான் கிறிஸ்டியனுக்கும் ஜூனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. பட் உண்மை என்னன்னா பிரெக்னன்சிக்கு காரணம் ஹீரோ. சோ பீஜான்றவன் உண்மையிலேயே ஹீரோவோட குழந்தை. இத சொல்லிட்டு இத்தனை நாள் ஹீரோ தன்னை பார்க்க வரலன்ற கோவத்திலேயே அதுக்கு மேல எதுவும் பேசாம ஜூன் கோச்சுக்கிட்டு போயிடுறா. அப்படியே மறுபடியும் ரோஸ் கிட்ட வந்தா பிர்ஜாவோட லெக்சர்லாம் முடிஞ்சதும் தனியா உட்காந்துருக்க ரோஸ் கிட்ட போயிட்டு, என்னங்க நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா, இன்னும் நீங்க இதுல அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு எங்க கூட சேரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை வெல்கம் பண்ண எப்பவுமே எங்களோட குரூப் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பேட்சை பிடிங்க. எப்போ உங்களுக்கு எங்கள்கிட்ட வரணும்னு தோணுதோ அப்ப இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு அட்ரஸ் பதிச்ச ஒரு பேட்சை பிர்ஜோ ரோஸ் கிட்ட கொடுக்க, அந்த பக்கம் ஹீரோ கிறிஸ்டியனுக்கு மேரின்ற ஒரு ஒத்தக்கண்ண தங்கச்சி இருக்கா. அவகிட்ட போய், என்னம்மா இப்பதான் ஜூனை பாத்துட்டு வரேன், அவ என்னமோ பீஜா என்னோட பையன்னு சொல்றா, இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே, உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டதும், எனக்கு அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா சொல்லலாமான்னு தெரியலையே. சரி இவ்வளவு தூரம் வந்து கேட்டுட்ட, சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு ஹீரோவோட காது கிட்ட போன மேரி, கரெக்ட் தான், ஜூன் சொன்ன மாதிரி பீஜாய் உன்னோட பையன் தான். இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு தூக்கி போட்டா பாருங்க ஒரு குண்டை. இப்ப இறந்து போன பீஜாயோட சாவுக்கு காரணம் ஆல்பர்ட் தான் சொல்றா. தெரிஞ்சுதான் பேசுறியா? சம்பந்தமே இல்லாம மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற ஆல்பர்ட் 7 வருஷத்துக்கு முன்னாலே செத்துட்டா, அவ எப்படி இப்ப செத்த பீஜாயோட சாவுக்கு காரணமா இருப்பா அப்படின்னு ஹீரோ குழம்புனதும், ஆமாண்டா அந்த பொண்ணு உயிரோட இருக்கப்போ இங்க வந்து டெய்லி நீச்சல் அடிப்பா, நானே அவளை பாத்திருக்கேனே. இவனுக்கு செத்த பறவைங்கன்னா பயம், ஆனா அவ எப்ப பாரு செத்த பறவைங்களை எடுத்து வச்சுதான் டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பா. பட் அவனுக்கு செத்த பறவைனா பயம் இல்ல. அவன் ஆல்பர்ட் கூடவே இருந்து ஆல்பர்ட்டை உருகி உருகி லவ் பண்ணான்னு மேரி சொல்ல, அவனா அந்த அவன் யார பத்தி சொல்ற, பீஜாய பத்தியா சொல்ற அப்படின்னு ஏற்கனவே குழம்பி போன ஹீரோவோட மண்டை கொப்பளிக்க, அடனா யார சொல்றேன்னு தெரியல, அத கூட நிக்கிறான் பாடுறா, அவனை தானே சொல்றேன் அப்படின்னு மேரி யாருமே இல்லாத இடத்துல யாரையோ பாக்குறதா சொல்றா. ஹீரோ கண்ணுக்கு யாரும் தெரியல. டக்குன்னு பேசிட்டு இருந்தவளுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. ஐயோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே கூடாது, ஆனா சொல்லிட்டேன் பாரு, நீ உடனே இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு ஹீரோவை அனுப்பிட்டு இன்னமும் பயந்துகிட்டே தான் இருக்கா. கொஞ்ச நேரத்துல நம்ம கூட இவ்வளவு லூசுன்னு நினைச்சிருப்போம், ஆனா இல்லங்க, இவ பயந்த மாதிரியே திட்டு திப்புன்னு தட்டால் புடால்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச எவனோ ஒருத்தவன் இனிமேல் மேரி யாருகிட்டையும் பேசிடக்கூடாது, அவளுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு மேரியோட நாக்க தண்ணியா கட் பண்ணி எடுக்கிறான். இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல இருக்க ரோஸ் கிட்ட போனா, சிமோன் சொன்னான்ல ஆல்பர்ட் உயிரோட இருக்கப்போ வரைஞ்ச டிராயிங்லாம் கீழே என்னோட ரூம்ல இருக்குன்னு. ரோஸ் அதை வாங்கறதுக்காக போறப்போ என்ன தெனாவட்டு பாருங்க, இவனுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர்னு கூட பார்க்காம அவகிட்ட தப்பா நடந்துக்கிறான். நல்லா எவல்யூஷன் ஆகாத ஏலியன் மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டயும் வேலையை காட்டுறியான்னு கிளியோட தலையை மட்டும் தனியா பிச்சு தூக்கி போட்டுறா. அடுத்த சீன்ல ஏண்டி இப்படி பண்ணன்னு ஹீரோ ரோஸ லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. பின்ன அவன் என் மேல கை வைக்க வருவான், பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? என்கிட்ட பண்ண மாதிரி அவன் எத்தனை ஸ்கூல் பசங்கள்ட்ட பண்ணிருப்பான், அவனுக்கெல்லாம் இதாங்க கரெக்ட்னு பேசிக்கிட்டே சிமோனோட ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஆல்பர்ட்டோட திங்ஸ் எல்லாம் ரோஸ் செக் பண்றப்போ அங்க இவங்களுக்கு ஒரு லீடு கிடைக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்களோட இடத்துக்கு வாங்கன்னு பிர்ஜோ ஒரு பேட்ச் ரோஸ் கிட்ட கொடுத்தால, அதே மாதிரி ஒரு பேட்ச் ஆல்பர்ட்டோட திங்ஸ்ல இருக்கு. அப்படின்னா ஆல்பர்ட் அந்த இடத்துக்கு போயிருக்கான்னு தானே அர்த்தம். இத ரோஸ் கண்டுபிடிச்சதும் இன்னொரு பக்கம் அந்த ஆன்மீக இடத்தோட குருவை காட்டுறாங்க. அவனோட பேரு அட்டு. பயபுள்ளியோட இன்ட்ரோடக்ஷன்லயே இங்க இருக்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவளுக்கு ஆன்மீக பாதையை காட்டுறேன்னு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவ கூட கஜகஜா குஜகுஜா பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு அட்டு. ஆரம்பத்துல இருந்து நம்ம கேட்டுட்டு இருந்த வெளிச்சம் சம்பந்தப்பட்ட வாய்ஸ் ஓவருக்கு இவன் தான் சொந்தக்காரன். இது நடந்துட்டு இருக்கும் போதே பிர்ஜோ உள்ள வந்ததும் பொண்ணை அனுப்பி விட்டா அட்டு. ஏமா இந்த இடத்துல வேண்டான்ற ஒரு பொண்ணு இருந்தால, நேத்து முந்தானத்து கூட அவளை மலைக்கு மேல கூட்டிட்டு போயிட்டு வெளிச்சத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், சடனா அவ காணாம போயிட்டாலே, அவளை எங்கேயாவது பாத்தியான்னு கேட்க, இங்க சீனை கட் பண்ணா இவங்க தேடிட்டு இருக்க வாண்டான்ற பொண்ணு எந்த மலைக்கு மேல நின்னு அட்டுவோட பேசிட்டு இருந்தாலோ அதுக்கு கீழே கடலுக்கு நடுவுல இருக்க பாறையில பொன்னம்மா கடகரா. இன்னும் இவ பாடியை யாரும் பார்க்கல. இதை நமக்கு மட்டும் தெரியப்படுத்த அடுத்த நாள் ஹீரோவும் அசாதும் எந்த ஸ்பிரிச்சுவல் சென்டருக்கு ஆல்பர்ட் போயிருப்பான்னு சந்தேகப்படுறாங்களோ அங்க விசாரணைக்காக போய் பிரிஜோவை மீட் பண்ணதும் இங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆன்மீக வழியை தேடி இங்க வந்திருக்க நிறைய மக்கள் இங்கேயே குடியிருக்காங்க. அமைதியான முறையில பிரேயர் பண்றாங்க, காய்கறிகள் வளர்க்குறாங்க, ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க பேசி சந்தோஷமா இருக்காங்க. சோ சந்தேகப்படுற மாதிரி பெருசா ஒன்னும் இல்ல. இவங்க வெளிச்சத்தை கடவுளா நினைச்சு வழிபடுற ஒரு கும்பல். இந்த கும்பலுக்கு தலைமானு பார்த்தா அட்டுன்றவன், அவனுக்கு அடுத்த கட்டத்துல பிரிஜோ இருக்கா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அட்டு கிட்ட பேசலாம்னு நினைச்சா அவன் இப்ப இங்க இல்ல, பிரேயருக்கு வெளியே போயிட்டு தான் பிரிஜோ சொன்னதும் சரின்னு ஹீரோவும் அசாதும் இங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க வழியில மேரியோட நாக்க மட்டும் எவனோ ஒருத்தன் அர்த்தம்ல, அந்த விஷயம் இப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது. என்கிட்ட நல்லா தானே பேசினா, அதுக்குள்ள எந்த விசித்திர விரும்மாண்டி இந்த வேலையை பார்த்தான்னு புரியாம இத மேரிக்கிட்டே கேட்கறதுக்கு அவளை அட்மிட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ போறாரு. நாக்க கட் பண்ணதுனால அவளால தான் பேச முடியாதுல்ல, சோ நாக்க கட் பண்ணவன உனக்கு யாருன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்ட கேள்விக்கு தெரியும்னு மேரி தலையாட்டுறா. சரி அவன் ஆம்பளையான்னு கேட்டா அதுக்கும் இவ ஆமான்னு தலையாட்ட உடனே ஹீரோ ஒரு பேப்பர் எடுத்து இவ கிட்ட கொடுத்து அவன் பேர் அதுல எழுத சொல்றாரு.
மேரி முழு பேரையும் எழுதல, SVKன்ற 3 வார்த்தையை மட்டும் எழுதுறா. இதுக்கு எங்க இருந்தீன்னு அர்த்தத்தை கண்டுபிடிப்பன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாண்டான்ற ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா, போலீஸ்காரங்க பாடியை கண்டுபிடிச்சு போலீஸ் கமிஷனரான பேக் தான் பொண்ணோட சாவை பத்தி டிவில பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். இறந்த வாண்டா பிரெக்னண்டா இருந்திருக்கா, அது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த ஆள் கேஸ விசாரிச்சானா இல்லையானே தெரியலங்க. சிம்பிளா வாண்டா மலைக்கு மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டான்னு கேஸையே முடிச்சுட்டான். இத வச்சு ஹீரோவுக்கு ஒண்ணு நல்லா விளங்குது, பேக்குக்கு போலீஸ் வேலையை பார்க்க கொஞ்சம் கூட துப்பு இல்ல. இதே மாதிரிதான் ஆல்பர்ட்டோட கேஸ்லயும் சரியா விசாரிக்காம அதை ஆக்சிடென்ட்னு கேஸ மூடிட்டான். இதை ஏத்துக்க முடியாம தான் கிறிஸ்டியன் கேஸ திரும்ப திரும்ப நோண்டி இருக்காரு. எங்க அவன் உண்மையை கண்டுபிடிச்சு நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியலையோன்னு வெளியே நம்மள கேவலமா பேசிடுவாங்கன்னு பிரஷர் பண்ணி கிறிஸ்டியனை ரிட்டையர்ட் ஆக வச்சிருக்கான். இதை ஹீரோ அசாத் கிட்டையும் ரோஸ் கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும் போதே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இவங்க ஆல்பர்ட்டோட கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்ச பேக் இங்க வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கி ஹீரோ மூஞ்சில வேற ஒரு ஷாட்டை கொடுத்து 3 பேரையும் ஊரை விட்டு போக சொல்லிடுறான். இவங்களும் கிளம்புறாங்க. போற வழியெல்லாம் ஹீரோவுக்கு ஒரே உறுத்தல். ஏன்னா முதல்ல இறந்து போன ஆல்பர்ட் அவ இறக்கும் போதும் பிரெக்னண்டா தான் இருந்திருக்கா. ரெண்டாவது, வேண்டான்ற பொண்ணு இறக்கும் போது இவளும் பிரெக்னண்டா தான் இருந்திருக்கா. இதுல ஆல்பர்ட் ஸ்பிரிச்சுவல் சென்டருக்கு போயிருக்கான்றது இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா, வாண்டா போனாலா இல்லையான்னு இவங்களுக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் சென்டர்ன்ற ஒண்ணு உள்ள வந்திருக்கு. 2 பொண்ணுங்களும் இறக்கும் போது பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. சோ இன்னும் அந்த ஸ்பிரிச்சுவல் சென்டரை பத்தி ஆழமா நோண்டாதான் நமக்கு உண்மை தெரிய வரும்னு ஏற்கனவே தான் பிரிஜோ அங்க வரதுக்கான விசிட்டிங் கார்டை ரோஸ் கிட்ட கொடுத்திருக்கா இல்லையா. ரோஸ் போலீஸ்ன்றதும் பிரிஜோவுக்கு தெரியாது. சோ ஹீரோ தெளிவா ஒரு பிளான போட்டு, அம்மாடி ரோஸ், நீ உன்கிட்ட இருக்க விசிட்டிங் கார்டை வச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் சென்டருக்கு போமா, கூடவே அசாதோட போனையும் வச்சுக்கோ, அங்க என்ன நடக்குதுன்றத தெளிவா வாட்ச் பண்ணு, எப்போ எந்த பிரச்சனைனாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ணுன்னு. கப்பல் ஏறி தானே இவங்க வெளியூருக்கு போனோம். 3 பேரும் கப்பல் ஏறினதும் போலீஸ் கண்ணில் படாம ரோஸ் மட்டும் தண்ணியில குதிச்சு இதே ஊர்ல இருந்துடுறா. மீதி ஹீரோ அசாத் டிபார்ட்மெண்ட் கியூ இருக்க ஊருக்கே வந்துடுறாங்க. அந்த பக்கம் ஸ்பிரிச்சுவல் சென்டர்ல அங்கேயே இருந்த வாண்டா இறந்து போயிட்டால, அவ இறந்துட்டான்றது நமக்கு தெரியும், உள்ள இருக்க யாருக்கும் தெரியல. சோ வாண்டா அங்க இருக்கப்போ இவளோட உயிர் நண்பியா இருந்த ஒருத்தி பிரிஜோ கிட்ட போயிட்டு, என் ஃப்ரெண்டு 2-3 நாளா ஆளையே காணவங்க, எங்க போனானே தெரியல, நான் போலீஸ்ட போலான் இருக்கேன், நீங்களும் என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா, அவ காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு என்னமா, ஃபர்ஸ்ட் வாண்டா காணோம்னு அட்டுக்கிட்ட சொல்லுவோம், அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னா உடனே போலீஸ்ட போயிடலாம் அப்படின்னு நல்லாதாங்க பேசி அவளை அனுப்புறா. பட் அந்த பொண்ணு திரும்பி நடக்க ஆரம்பிச்சதுமே நல்லா ஃபாரின் பந்தய புறா மாதிரி இருக்கால பிரிஜோ, அவ கழுத்துல பெல்ட்டை போட்டு இறுக்கி அங்கேயே அவளை கத்தம் பண்ணிடுறா. அங்க சீனை முடிச்சுட்டு அப்படியே இங்க ஹீரோ கிட்ட வந்தா, தன்னோட டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்க்கு போன ஹீரோ ஊர்ல இருந்து வரும்போதே கிறிஸ்டியன் சேர்த்து வச்சிருந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலையும் எடுத்துட்டு தான் வந்திருக்காரு. அதுல ஆல்பர்ட் வரைஞ்ச டிராயிங் மட்டும் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி வச்சு பாக்குறப்போ ஒரு டிராயிங்ல பிரெக்னன்டான ஒரு பொண்ணு இருக்கா, இன்னொரு டிராயிங்ல நல்லா வாட்ட சாட்டமா பார்க்க பாடி பில்டர் மாதிரி இருக்க ஒரு உருவத்தை வரைஞ்சு வச்சிருக்கா. 3வது டிராயிங்ல பிரெக்னன்டான பொண்ணு அந்த பாடி பில்டரை ஒரு காதலோட பாக்குற மாதிரி இருக்கு. சோ இதுல பிரெக்னன்டான பொண்ணு ஆல்பர்ட்டோ, அவ பாடி பில்டரையே காதலோட பாக்குறான்னா அவ பிரெக்னன்சிக்கு காரணம் அந்த பாடி பில்டரா தானே இருக்கணும். இதோட பாடி பில்டரோட டிராயிங்லயே அவனோட அண்டர் ஆர்ம்ல ரோஸ் கலர்ல தழும்பு மாதிரி ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்கா. அது காயமா இல்ல டாட்டுவான்னு தெரியல. இத பத்தி எல்லாம் ஹீரோ, அசாத், டிபார்ட்மெண்ட் கியூல ஹெல்பர்னு ஒருத்தவ இருக்கான். இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தண்ணியில குதிச்சு அதே ஊர்ல இருந்தா இல்லையா ரோஸ், அவ விசிட்டிங் கார்டை வச்சு ஸ்பிரிச்சுவல் சென்டருக்கு போய் அட்டு எல்லாருக்கும் ஆன்மீக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும் போதே கூட்டத்தோட கூட்டமா மிங்கிள் ஆயிடுறா. வெளிச்சம், சூரியன், அதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜி, அதனால நமக்கு வர மகிழ்ச்சின்னு என்னம்மா பேசி கூட்டத்துல இருக்க எல்லாரையும் கவர் பண்றான் தெரியுங்களா அட்டு. சோ இப்படி அங்க நடக்கிற எல்லாத்தையும் ரோஸ் கவனிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் டிபார்ட்மெண்ட் கியூ ஆபீஸ்ல பாடி பில்டர் ஷேப்ல இருக்க ஒருத்தவன் தான் ஆல்பர்ட்டோட பிரெக்னன்சிக்கு காரணம்ன்றத கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஆல்பர்ட்டோட யார் யாரெல்லாம் லிங்க் ஆகுறாங்க, அவ படிச்ச ஸ்கூல்ல டீச்சர் இருப்பாங்க, அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்படி அவளோட க்ளோஸ் சர்க்கிளை பத்தி ஹெல்பர் ஒரு தகவல் எடுக்கிறப்போ நமக்கும் ஹீரோவுக்கும் ஒரு ட்விஸ்ட். ஆல்பர்ட்டோட ஸ்கூல்ல ஆல்பர்ட்டோட ஆர்ட் டீச்சரா ஒருத்தவ இருந்திருக்கான். அவனோட பேரு ஸ்டீஃபன் வான் கிறிஸ்டப். 3 பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் எடுத்து ஒன்னா சேர்த்தா SVKன்னு வருதுங்களா. நான் கருப்பட்ட மேரியும் இதே பேரு தானே சொன்னா. இது இல்லாம கிறிஸ்டியனோட வீட்டுல ஆல்பர்ட்டோட இறந்து போன போட்டோ ஒன்னு இருந்துச்சு. அதுல கூட ஆல்பர்ட்டோட முடி ட்ரெஸ் எல்லாம் காத்துல ஆடுற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அந்த போட்டோல இருக்க ஆல்பர்ட்டோட முழங்கால்ல அப்பவே ஹீரோ ஒரு சிம்பிளா பாத்துருப்பாரு. அது டாட்டூன்னு நினைச்சு விட்டுட்டாரு. ஆனா இப்ப டெட் பாடிய போலீஸ் எடுத்த போட்டோவை பாக்குறப்பதான் தெரியுது அந்த போட்டோல இருக்க மாதிரி ஆல்பர்ட்டோட கால்ல எந்தவித சிம்பிளுமே இல்ல. சோ அந்த போட்டோவை எவன் ரெடி பண்ணி போலீஸ்க்கு கொடுத்தானோ, நான் தான் அந்த போட்டோவை ரெடி பண்ணேன்னு தெரிய வைக்க அவனோட சிம்பிள போட்டோல ஆல்பர்ட்டோட கால்ல வரைஞ்சிருக்கான். போட்டோவை போலீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்ததும் SVKன்ற இந்த ஆர்ட் டீச்சர் தான். இதுக்கு மேல எப்படி வெயிட் பண்ண முடியும்? அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஹீரோவும் அசாதும் ஸ்டீஃபன் முன்னால போய் நின்னுறாங்க. சொல்லுங்க கண்ணா, எப்படி அந்த போட்டோவை ரெடி பண்ணீங்கன்னு முதல் கேள்வியை கேட்டதும், இது என்னங்க பிரமாதம், அன்னைக்கு காலையில நான் அந்த வழியா போயிட்டு இருக்கப்போ அப்ப மரத்துக்கு மேல புடமா கிடக்குற ஆல்பர்ட்டோவை நான் பார்த்தேன். நல்ல பொசிஷன்ல செத்து போயிருக்காளே, இதை அப்படியே போட்டோ எடுத்து டார்க் வெப்ல வித்தா கோடி கணக்கா சம்பாதிக்கலாமேன்ட்டு தான் போட்டோ எடுத்து அதை 1000கணக்கான காப்பி போட்டு டார்க்
டார்க் வெப்ல வித்துட்டேன் இப்படின்னு ஸ்டீஃபன் சொல்ல, இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, ஃபர்ஸ்ட் எதுக்காக நீ அந்த டைம்ல அந்த இடத்துக்கு போனேன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு முன்னால நீங்க ஆல்பர்ட்டை பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, சொல்றேன் கேளுங்க. என் கிளாஸ்ல படிச்ச பசங்கள்லயே ஆல்பர்ட் தான் அபார திறமை கொண்டவ. அவளை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஒரு விஷயத்தை காட்டி வரடின்னு சொன்னா கண்ணிமிக்கிற நேரத்துல வரைஞ்சு முடிச்சிருவா. சோ அவனா எனக்கு ஸ்பெஷல். அவ மேல மட்டும் தனி கவனம் செலுத்தினேன். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பறவைகள் எல்லாம் வரையணும்னு ஆசையா இருக்கு, அதுவும் இறந்த பறவைகளை வரையணும்னு ஆசையா இருக்குன்னு அவ கேட்டா. அதுக்கு நானும் அவளும் காலையிலேயே கிளம்பி செத்த பறவைகளா எங்க இருக்கோ அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அதை கூட எப்படி வரையணும்னு நான் அவளுக்கு சொல்லி கொடுக்கல, அவளே தான் வரைஞ்சா இப்படின்னு அவன் சொல்லும் போதே நடுவுல நமக்கு ஒரு மேட்ரு புரியுது இல்ல. மேரி சொன்னா இல்லையா, அவனுக்கு பறவைங்கன்னா பயம் இல்ல, அவன் ஒரு லவ்வோட ஆல்பர்ட் கூட எப்பவுமே இருப்பான்ட்டு. அது இந்த ஸ்டீஃபனை தான். ஆக ஸ்டீஃபன் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, டேய் கும்பி பாக வந்த குண்டு குருவி, நான் அதெல்லாம் கேட்கல, நீ ஆல்பர்ட்டை லவ் பண்ணியா இல்லையா அதை சொல்லும் போதன்னு ஹீரோ பாயிண்ட்ல குறியா இருந்ததும், நான் லவ் பண்ணது என்னமோ உண்மைதாங்க, ஆனா பொண்ணுங்களுக்கு என்னைக்கு தரையில போற தட்டாம்பூச்சி தெரிஞ்சிருக்கு, வானத்துல பறக்கிற பட்டாம்பூச்சி தானே அவங்க பாப்பாங்க. என்னதான் நான் அவளை லவ் பண்ணாலும் அவ வேற யாரையோ லவ் பண்ணி அவனால பிரெக்னன்ட் ஆயிட்டா. போதா குறைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் லவ் பண்ண குத்தத்துக்காக என்ன வேலையில இருந்து வேற தூக்கிட்டானுங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா அப்படின்னு ஸ்டீஃபன் புலம்புனதும், சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீயே தான் சொன்ன, காலையில நீ அந்த வழியா போயிட்டு இருக்கப்போ மரத்துக்கு மேல கிளையில ஆல்பர்ட் பணமா இருக்கிறத பார்த்துட்டு அவளை போட்டோ எடுத்தேன்ட்டு. அப்படி பார்த்தா போலீஸ்க்கு முன்னாலேயே நீ அந்த போட்டோ எடுத்திருக்க, கரெக்டா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆல்பர்ட் ஒன்ன லவ் பண்ணலன்ற கோவத்துல நீ தான் ஆல்பர்ட்டை கொலை பண்ணி அவளை மர கிளைக்கு மேல வச்சுட்டு போட்டோ எடுத்து வித்தா சம்பாதிக்கலாமேன்ட்டு அவளை போட்டோ எடுத்திருக்க. அப்புறம் நீயே ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நீ எடுத்த போட்டோவையே போலீஸ்க்கு ஒரு ஆர்டா ரெடி பண்ணி கொடுத்திருக்கல அப்படின்னு லாக் பண்ண ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. வர வழியெல்லாம் ஸ்டீஃபன் சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க என்ன தப்பா பிடிக்கிறீங்க, அவளை கொலை பண்ணால் நான் இல்லன்றது மட்டும்தான். இதுக்கு நடுவுல ஸ்பிரிச்சுவல் சென்டருக்கு போனாலே ரோஸ், போனதும் இவளுக்குன்னு இருந்த போனை பிரிஜோ வாங்கி வச்சுட்டா. ஆனா ஹீரோ அசாதோட போனை குத்தமிச்சாரு, அது இன்னும் இவகிட்ட தான் இருக்கு. ஆனாலும் ஹீரோ கிட்ட இன்னமும் எந்த கம்யூனிகேஷனும் பண்ணல. அப்ப ஆசாத் இந்த ஸ்பிரிச்சுவல் சென்டரை நடத்திட்டு இருக்க அட்டுவும் பிரிஜோவும் யாரு, எப்படி இதை ஆரம்பிச்சாங்கன்ற தகவலை கலெக்ட் பண்றான். கேவலத்தின் உச்சகட்ட என்னன்னா, அட்டுவும் பிரிஜோவும் அண்ணன் தங்கச்சிங்களாம். அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா, அப்பாக்கள் வேற வேற. பிறந்ததுல இருந்து அவங்க அவங்களோட அப்பாக்களோடய வளர்ந்தவங்க. இடையில ரெண்டு பேரோட அப்பாக்களே இறந்து போனதும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல சின்னதா ஆரம்பிச்சது, இப்ப அசுர வளர்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் எத்தனையோ பேரு. ஆனா ஆன்மீகம்ன்ற பேர்ல அண்ணன் தங்கச்சிங்க ஒன்னா இருக்கிறது என்ன மட்டமான டிசைனோ, இதெல்லாம் சொன்ன ஆசாத். இன்னும் அந்த இடத்த பத்தின தகவல்லாம் சேகரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு முன்னால அட்டு கூப்பிட்டம்ச்சான்னு சொல்லி ஒரு பொண்ணு ரோச குறிட்டு போயிட்டு அட்டு கிட்ட விடுறா. அவன் அவனோட பல்லான வித்தையெல்லாம் வச்சு மேஜிக் காட்டுறான். ரோஸோட கை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சு, நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, ஆனா நான் கேட்கிற கேள்விகளை நீ காது கொடுத்து கேட்டா மட்டும் போதும்னு ரோஸோட சோகமான ஃபீலிங்ஸை தோன்ற மாதிரி அட்டு கேள்விகளை கேட்கறான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்மள சோகமாக்குற மாதிரியோ இல்ல மனதளவுல நம்ம பாதிக்கப்படுற மாதிரியோ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நம்ம வெளிப்படையா ரியாக்ட் பண்றோமோ இல்லையோ, ஆனா உள்ளுக்குள்ள நம்ம ஹார்ட் பீட் எகிரும், நம்மளையே அறியாம நம்ம பாடி எல்லாம் ஷிவரிங் ஆகும்ல. அட்டு கேட்ட கேள்விகள்லாம் ரோஸோட பாடி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதும், ஓகே இந்த பொண்ணு இவளோட சின்ன வயசுல யாராலையோ அபியூஸ் பண்ண பட்டிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்ட அட்டு, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சின்ன வயசுல யாராவது ஒண்ணு உடல் ரீதியா டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்னு அட்டு கேட்டு ரோஸ் அதுக்கு ஆமான் தலையாட்ட, இந்த அளவு ஒருத்தி ஃபீலிங்ஸ் ஆயிருக்கானா, அவளோட க்ளோஸான ஆள் யாரோ ஒருத்தவங்க தானே அதை பண்ணிருக்கணும். சோ அதுவும் அப்பாவான அட்டு கேட்க ஆமான்னு சொன்ன ரோஸ் அப்ப நடந்த விஷயத்த சின்னதா சொல்றா. சின்ன வயசுல சொந்த அப்பாவாலேயே இவ பாலியல் தொல்லைக்கு ஆளாயிருக்கா. இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, தினசரி நடந்துகிட்டே இருந்திருக்கு. பொறுத்து போய் ஒரு ஸ்டேஜுக்கு முடியாம பொங்கி ஏஞ்சவ அப்பான்னு கூட பார்க்காம பொலன்னு பொழந்திருக்கா. விஷயம் பெருசாகி அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததும் அந்த ஆள் அவமானம் தாங்காம ரோஸ் கண்ணு முன்னாலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டான். சோ கிறிஸ்டியன் தற்கொலை பண்ணிக்கிறப்போ பார்க்க என் அப்பா மாதிரியே இருந்துச்சுன்னு ரோஸ் ஹீரோ கிட்ட சொன்னால, அதுக்கான விளக்கம் இதுதான். எப்படியோ ரோஸ் மனசுல இருக்க விஷயத்த பேசியே வாங்கினவன் இனிமேல் நீ அதை நினைச்சு பயப்படணும்ன்ற அவசியமே இல்ல. நீ வந்திருக்க இடம் எது, வெளிச்சத்தை வச்சு உன் பயத்தை விளக்குற இடம். நீ வெளிச்சத்தை முழுசா நம்பி அதுக்காக உன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டா மட்டும் போதும், மீதி எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு அட்டு பேச பேச அவனை பிடிக்க வந்த ரோஸே அவனுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் அந்த பக்கம் இதுக்கு முன்னால ஸ்டீஃபனை கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அவன் தான் டார்க் வெப்ல போட்டோஸ்லாம் வித்தன்னு வாய விட்டானே. யாருக்கு தெரியும் அவன் டார்க் வெப்ல போட்டோ மட்டும் தான் வித்தான்னு, வேற எதையும் கூட வித்திருக்க வாய்ப்பு உண்டு இல்ல. சோ ஆசாத் டார்க் வெப்ப சர்ச் பண்ணி ஒரு மனித நாக்கு சேல்ஸ் ஆகுதுன்னதும் அதிக காசு கொடுத்து அதை வாங்கிடுறான். அது யாரோட நாக்குன்னு கண்டுபிடிக்கிற டிஎன்ஏ ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. இந்நேரம் பார்த்து ஜெயில இருந்த ஸ்டீஃபன், நான் ஹீரோ கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஹீரோவை நேரா கூப்பிடுறான். அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, இன்னும் அவன் என்ன பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு ஹீரோ ஹெல்பர் கிட்ட கேட்டா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னா ஹீரோ நினைச்ச மாதிரி ஆல்பர்ட்டோட பாடி எடுத்ததும் மரத்தோட கிளைக்கு மேல போல, ஸ்டீஃபன் தான் பாடி எடுத்துட்டு
எடுத்துட்டு போயிட்டு மரத்துக்கு மேல வச்சிருக்கிறதாகவும் அதை பத்தி ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லி தான் ஹீரோவை கூப்பிடுறான். சரி போய் என்னன்னு தான் கேட்போம்னு ஜெயிலுக்கு போய் ஸ்டீஃபனை மீட் பண்ணி சொல்லுடா கொண்டு போய்யா என்ன கதைன்னு கேட்டதும் நான் ஒத்துக்கிறேங்க, ஆல்பர்ட்டோட பாடி மரத்துக்கு மேலலாம் இல்ல, அதுக்குன்னு நான் தான் அவளை கொலை பண்ண நினைச்சுக்காதீங்க. நான் அந்த வழியா போறப்போ ஆல்பர்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவ ரோட்டோரத்துல விழுந்து கிடந்தா. கிட்ட போய் பல்ஸை செக் பண்றப்போ உடம்புல பல்ஸே இல்ல. அப்ப அவ செத்துட்டான் தானே அர்த்தம். அவ தலை, காது, மூக்கு, வாய் எல்லாத்துல இருந்தும் ரத்தம் வந்து இருந்துச்சு. நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுனால எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு அழகான பொண்ணு செத்து போய் கிடக்குறாளே அப்படின்னு அது எனக்கு ஒரு அற்புதமா தெரிஞ்சுது. சோ போட்டோஸ் மேல போட்டோஸா எடுத்தேன். அப்பவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அதான் இந்த அழகை கீழே வச்சு பாக்குறத விட மேல வச்சு பார்த்தா இன்னும் நல்லா இருக்குமேன்ட்டு தான் பக்கத்துல இருந்த மரத்து மேல அவளை ஏத்தி போட்டோ எடுத்தேன். நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி போட்டோவை டார்க் வெப்லாம் வைக்கல, அதுல ஆர்ட்டை புகுத்தி போட்டோவை முழுமையா கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் என்கிட்டயே தான் வச்சிருந்தேன். அப்புறம் போலீஸ் கேட்டாங்களேன்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் அதை கொடுத்தேன் அப்படின்னு ஸ்டீஃபன் ஒரு கதை சொன்னதும், டேய் கலர் பூசன காண்டாம இருக்கும், இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த பொய்யை கண்டினியூ பண்ணலான்னு இருக்க? மேரியோட நாக்க நீ தான் வெட்டினேன்னு எங்களுக்கு தெரியும். டார்க் வெப்ல அவளோட நாக்கு வித்திருக்கு. நாங்க வாங்கி டிஎன்ஏ டெஸ்டும் பண்ணிட்டோம். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரே எஸ்விகே நீ தான். அப்ப நீ தான் நாக்க வெட்டிருக்க. அதோட நான் உன்னை பத்திர ஹோம்ஒர்க்கும் பண்ணேன். என்னதான் உனக்கு திறமை இருந்தாலும் உனக்கான அங்கீகாரம் கிடைக்கல. சாதாரண ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்திருக்க. அங்க உன்னை விட திறமையான ஒரு பொண்ணு, அதான் ஆல்பர்ட், அவளை பார்த்ததும் உனக்கு பொறாம தாங்கல. அவளை வச்சே ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்திருக்க. இதை மறந்துட்டேன் பாரு. போன தடவை வாய விட்ட மாதிரி இந்த தடவை நீயே வாய விட்டு மாட்டிக்கிட்டியே. எப்படி நீ ஆல்பர்ட்டோட பாடியை பாக்குறப்போ அவ மூக்கு வாயில இருந்தலாம் ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு தானே சொன்ன. செத்தவங்க உடம்புல இருந்து ரத்தம் வந்துகிட்டே எல்லாம் இருக்காது ராஜா. அப்பா அதுவும் போய் தான். மொத்தத்துல நீ உண்மையா சொல்ல மாட்டல்ல எப்படின்னு ஹீரோ பயங்கரமான கிடுக்கக்கூடிய போடுறாரு. கடைசியா தாங்க ஒரு வழியா ஸ்டீஃபன் உண்மையை ஒத்துக்கிறான். அட ஆமாங்க, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காது தாங்க. ஆனா அவளை ஆக்சிடென்ட் பண்ணதெல்லாம் நான் இல்லைங்க. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எதிர்ச்சியா நான் அங்க போனேன். இன்னமும் சாகாம உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அதே நிலைமையில தான் அவளை தூக்கிட்டு போயிட்டு மரத்துக்கு மேல வச்சேன். நான் ரெடி பண்ண போட்டோவை பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியுமே, அதுல ஆல்பர்ட்டோட முடி ட்ரெஸ் மட்டும் ஆடாது, அவன் மூக்குல இருந்து மூச்சு காத்தும் வந்துகிட்டு இருக்கும். எப்படி வேற லெவல்ல இருக்குல்ல என்னோட ஆர்ட் அப்படின்னு சாக கிடந்த ஒரு பொண்ணை காப்பாத்தாம அப்படியே விட்டு துள்ள துடிக்க கொலை பண்ணதை பெருமையா பேசுறான். நீ எல்லாம் ஜெயிலே கந்து சாவலாண்டா, தப்பே இல்லைன்னு அவனை விட்டுட்டு வெளியே வந்த ஹீரோ ரோஸ் ஸ்பிரிச்சுவல் சென்டருக்கு போனதுல இருந்து இன்னமும் அவ ஹீரோ கிட்ட பேசல. எத்தனையோ தடவை ஹீரோ கால் பண்ணியும் அவ தான் அங்க அடிக்ட் ஆயிட்டாலே, போன் எடுக்க மாட்டா. இப்போ போன் பண்ணியும் எடுக்கல. அவ அங்க அட்டுவோட சேர்ந்து முழு கோஆபரேட் பண்ணி தன்னை தானே மறந்துட்டா. அந்நேரம் பார்த்து பிரிஜோவும் அட்டுவும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அதுல பிரிஜோ பிரெக்னன்ட் ஆயிட்டா. இத போய் அட்டுக்கிட்ட சொன்னதும், ஓ மை காட், ஒரே ரத்தத்துல உருவான ஒரு உயிர் பிறக்க போதா, சூரிய புத்திரன் உருவாக போறானா, இதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்னு துள்ளி குதிக்கிறான். இந்த ஓரின ஓனானங்களோட மகா மட்டமான வேலையெல்லாம் நம்ம பார்க்கணுமா? ஏண்டா ஆண்டவா இப்படி எங்களை சோதிக்கிற அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோ இருக்க இடத்துல ஒரு பிரச்சனை. ஜெயில இருந்த ஸ்டீஃபன் அங்க தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு அதுக்கு போலீஸ் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அவன் தப்பிச்சு போன வீடியோ ஃபுட்டேஜையும் பாக்குறாரு. தப்பிக்கிறதுக்கு முன்னால ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த டாக்டர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் ஸ்டீஃபன் தப்பிக்கிறான். நான் பார்த்துட்டு இருந்த ஆர்ட் வேலையை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு எந்த வேலையையும் பாதியோட விடுறது பிடிக்காது. நான் அதை போய் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு கேமராவை பார்த்து சிரிச்சிட்டு தான் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். ஹீரோவுக்கு நல்லா தெரியும், முதல்ல ஹீரோவனை போய் பாக்குறப்போ ஒர்க் ஷாப்ல தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தான். சோ அங்கதான் போய் உன்னோட வேலையை முடிக்க போயிருப்பான்ட்டு ஹீரோவும் அசாதும் அங்க போறாங்க. அங்க ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இறந்த ஆல்பர்ட்டையும் போட்டோ எடுத்தான்ல, அந்த போட்டோவெல்லாம் போட்டு காட்டி பேக்ரவுண்ட்ல எங்கேயோ நின்று பேசிட்டு இருக்கான். நான் இந்த பொண்ணோட பாடியை வச்சு ஒரு பெரிய ஆர்ட்டை கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக மட்டும்தான் அவளை போட்டோ எடுத்தேன். ஆனா போலீஸ்காரங்க நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ண கொலைகாரன்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்க. அதை வந்திருக்க 2 பேர்கிட்டயோ இல்ல பாத்துட்டு இருக்க நம்ம கிட்டயோ கேட்கல. இது எல்லாத்தையும் டார்க் வெப்ல பயபுள்ள லைவா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கு. சோ எக்கச்சக்கமான ஆடியன்ஸ் அதை பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு லாஸ்டா இவன் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்துட்டான். இவன் தற்கொலை பண்ணிக்க போறதையே ஒரு ஆர்ட்டா காட்டணும்ட்டு ஷேடோவா வந்து அவனவனே கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆர்ட் வடிவத்துல சூசைட நடத்தினதும் ஸ்டீஃபனோட எண்ணம் நம்ம ஒரு திறமையான ஆர்டிஸ்ட்னு உலகமே நம்பணும். அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு பெர்ஃபெக்டான ஆர்ட்டை ரெடி பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணவன் தான் உயிரை தானே எடுத்துக்கிறான். சனியம் போய் தொலையுதுன்னு தட்டி விட்ட ஹீரோவும் நைட்டு மனைவியோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கப்போ கிறிஸ்டியனோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காளே ஜூன் முதல் தடவை ஹீரோ பாக்குறப்போ கோவத்துல திட்டி அனுப்புனா இல்லையா, இப்ப ஹீரோவுக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட ரொம்ப ஹாஷா நடந்துகிட்டேன், தப்புதான், ஆனா திடீர்னு உன்னை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. நம்ம பையன் பிறந்ததுல இருந்து நீ அவனை பார்த்ததே இல்லல்ல. சோ அவன் சின்ன வயசுல இருந்து வளர்றப்போ நான் எடுத்த எல்லா போட்டோஸையும் உனக்கு அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் பாரு, டைம் கிடைச்சா என்னையும் வந்து மீட் பண்ணு, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். காலையில ஹீரோ அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. பீஜாய் சாகறதுக்கு முன்னால அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு கிறிஸ்டியன் கிட்ட சாரி கேட்டு ரத்தத்தால கண்ணாடியில எழுதி வச்சுட்டு தானே தற்கொலை பண்ணா. அது ஏன்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்னு பேக்கோட டிபார்ட்மெண்ட்ல ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரன் இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி
பண்ணி பிஜாய் செத்தான்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதான்னு விசாரிச்சதும் ஒரு கம்ப்யூட்டர் கிடைச்சது, கம்ப்யூட்டர் முழுக்க போட்டோவா இருந்துச்சு, என்ன கதைன்னு போலீஸ் விசாரிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேக்குக்கு தெரியாம அந்த கம்ப்யூட்டர்ல இருந்த போட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பிவிட இப்படின்னு ஹீரோ கேட்டு போட்டோஸ்லாம் வாங்கிடுறாரு. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு ட்விஸ்ட் ஆயிடுது. போட்டோல அட்டு, பிஜாய், இவங்க கூட ஆல்பர்ட்னு 3 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்பிரிச்சுவல் சென்டர்ல. சோ ஸ்பிரிச்சுவல் சென்டருக்கு ஆல்பர்ட் மட்டும் இல்ல, பிஜாயும் போயிருந்திருக்கான். பிளஸ் அதுல ஒரு போட்டோல அட்டுவோட அண்டர் ஆர்ம் பாக்குறப்போ ஆல்பர்ட் தன்னை பிரெக்னன்ட் ஆகின பாடி பில்டரோட அண்டர் ஆர்ம்ல ரோஸ் கலர்ல டாட்டூ மாதிரி ஒன்னு வரைஞ்சு வச்சிருந்தால, சேம் டாட்டூ இவன் கையில இருக்கு. அப்ப இவ்வளவு நாளா நம்ம தேடிட்டு இருந்த யார் அந்த சார், இவன் தானா? படத்தோட கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் சொன்னேன், எதுலயாவது கொக்கி போட்டு கோத்து விட்டுறாதீங்க. ஆக இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஏற்கனவே உள்ள போன ரோஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இது வரைக்கும் அவகிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. சோ சட்டு புட்டுன்னு ஸ்பிரிச்சுவல் சென்டருக்கு போய் ரோஸையும் காப்பாத்தணும், அட்டு, பிர்ஜோ இவங்களையும் பிடிக்கணும்னு ஹீரோவும் அசாதும் அங்க போறதுக்குள்ள இங்க புதுசா வந்து சேர்ற எல்லாரும் ஒரு 7 நாள் தொடர்ச்சியா ஹீட்டான ஒரு ரூம்ல இருந்து வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். அப்பதான் இங்க பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் வாங்க முடியும். ரோஸ் இப்பதானே வந்து சேர்ந்திருக்கா, இவளுக்கு இந்த டெஸ்ட் வைக்கணும்னு பிர்ஜோ ஹீட்டான ரூமுக்கு ரோஸை கூட்டிட்டு போயிட்டு, ரோஸ் இங்க வந்ததுல இருந்து அட்டுவும் ரோஸும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அது பிர்ஜோவுக்கு பிடிக்கல. சோ வந்ததுல இருந்து உன் நடவடிக்கையே சரியில்லையே, ஒருவேளை நீ போலீஸா அப்படின்னு கேள்வி கேட்டு மாறி மாறி பேசிக்கிட்டு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாளுங்க. இதுல ரோஸ் விட்ட ஒரு கிக்கு பிர்ஜோவோட வயிற்றுலயே பட்டுருது. பதிலுக்கு அவளும் ரோஸோ கும்பாங்குத்து குத்தி அந்த ரூம்லயே வச்சு அவளை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. வழி தாங்காம ஆபீஸ்ல போய் உக்காந்தா அங்க ஹீரோ அட்டுவை தேடி வந்து உக்காந்துருக்காரு. உங்க ஸ்பிரிச்சுவல் சென்டருக்கு வர பொண்ணுங்களாம் அடுத்தடுத்து கொலை பண்ணப்படுறாங்களே, அதுவும் அவங்க பிரெக்னெண்டா இருக்கப்போ உங்க அட்டு அவங்களோட 1 மணி நேரம் இருப்பாரா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, அந்த பைச வளர்ந்த பல்பத்துக்கு இதாங்க வேலை, இங்க இருக்கவங்க கூட அதான் பண்ணிட்டு இருப்பான், விருப்பப்பட்டவங்களும் அவங்க கூட இருப்பாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பிர்ஜோ பொங்குனதும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா, அட்டுவை சும்மா பார்த்து பேசணும், பேசலாமான்னு ஹீரோ பெர்மிஷன் கேட்டதும் பேசிட்டா போச்சு, என் கூட வாங்கன்னு பிர்ஜோ ஹீரோவை நேக்கா கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கீழே தள்ளி விட்டு லாக் பண்ணிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு ஹீரோ கண்ண முழிச்சா கரண்ட் கம்பி ஒன்ன கையில வச்சுக்கிட்டு ஹீரோவை கதற விடுறா. அப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது பிர்ஜோவுக்கு அவ அண்ணனோட சேர்ந்து குழந்தை பேக்கணும்னு ஒரு ஆசை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவ அண்ணனோட குழந்தைய இவ மட்டும்தான் சுமந்து பெத்தெடுக்கணும். ரொம்ப நாளா ட்ரை பண்ணியும் இவ பிரெக்னென்ட் ஆகல. அந்த கேப்ல தான் அட்டுவால சில பொண்ணுங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்களா, அதான் ஆல்பர்ட், வாண்டா இவங்கலாம். இது பிர்ஜோவுக்கு பிடிக்காம இவ தாங்க அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. எல்லாம் எதுக்காக? இவ பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பேக்கணும்ன்றதுக்காக. ஆனா என்ன புண்ணியம், ரோஸ் கிட்ட வயித்துல வாங்கின கிக்குனால பிரெக்னன்சி கலைஞ்சு போய் இவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. சோ சூரிய புத்திரனுக்கு காரியம் பண்ணியாச்சு. அப்பவும் ஹீரோ சொல்றாரு, உனக்கு ப்ளீடிங் அதிகமா வருதுமா, என்ன வெளியே விடு, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு காப்பாத்துறேன்ட்டு. கேட்கலையே. கையில வச்சிருந்த கரண்ட் கம்பியை வேற ஹீரோ மேலேயே போட்டுட்டு வழி தாங்க முடியாம வெளியே வரா. இவ வெளியே வரத சென்டர்ல ரோஸ் தேடிட்டு இருந்தா அசாத் பாத்துறாப்புல. சோ அசாத் உள்ள போய் ஹீரோவை காப்பாத்தி 2 பேரும் சேர்ந்து ரோஸ் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹீட் ரூம்ல லாக் ஆயிருந்த ரோஸ் வெளியே வர வழியே இல்லாம உள்ள ரோஸுக்கு லென்ஸ் போட்ட ஒரு கண்ணாடி கிடைக்குது. சின்ன வயசுல கூட நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கல்ல, சூரிய ஒளிக்கு நேரா லென்ஸ் ஒன்ன காட்டினா அதுக்கு கீழே இருக்க பொருள் சூடாகி கொஞ்ச நேரத்துல எரியுமே, அதே டெக்னிக்கை ட்ரை பண்ணி இந்த இடத்தை எரிய வச்சிடறா. இதே சமயம் ப்ளீடிங் ஓவர் ஆகி அட்டுவோட ரூம்ல உட்கார்ந்து இருந்த பிர்ஜோவை வந்து மீட் பண்ண அட்டு. பேருக்கு ஏத்த மாதிரியே அட்டு பீஸ் தான். பிர்ஜோ 2 பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கால, அது எதுவுமே உனக்கு தெரியாது. இப்ப பிரெக்னன்சி கலைஞ்சிடுச்சுன்னதும் ஐயோ என்னமாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கப்போ வெளியே போலீஸ் வந்ததெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சா, தன்னை காப்பாத்திக்கணும்ட்டு பிர்ஜோவை அப்படியே விட்டுட்டு ஓடிடுறான். அவளுக்கு ப்ளீடிங் ஓவர் ஆனதுனால அதே இடத்துல பிர்ஜோ அவுட். இதுக்கப்புறம் ஒரு ரூம் எரியறத வச்சு அந்த ரூமுக்குள்ள போய் ரோஸையும் காப்பாத்திடுறாங்க. ஆனா அட்டுவை இன்னும் பிடிக்கலையே. அவனை பிடிச்சாதானே கேஸ் கம்ப்ளீட் ஆகும். அவன் தான் அடிக்கடி பொண்ணுங்க எல்லாரையும் கடலோரமா இருக்க ஒரு மலைக்கு மேல கூட்டிட்டு போயிட்டு பிரேயர் பண்ணுவானே, ரோஸையும் அங்க கூட்டிட்டு போயிருக்கான். கண்டிப்பா அவன் அங்கதான் போயிருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்ட ரோஸ் ஹீரோவையும் அசாதையும் அங்க கூட்டிட்டு போக நினைச்ச மாதிரியே அவன் அங்கதான் இருக்கான். அவனை பிடிக்க போறப்போ சம்பந்தமே இல்லாம ஜூன் அங்க வரா. நீ என்னமா பண்றீங்கன்னு ஹீரோ ஷாக்காக, எல்லார மாதிரி நீயும் நம்ம பையன் தான் தப்பு பண்ணான்னு தப்பா நினைக்காத, அவனை இவங்க மயக்கி மாய வலையில விழ வச்சிருக்காங்க அப்படின்னு ஜூன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்க, நான் இன்ட்ரோலே சொன்னேன் இல்லீங்களா, சத்தியமா கெஸ் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல இருக்குன்னு. அந்த மரண ட்விஸ்ட இப்பதாங்க வைக்கிறாங்க. பிஜாய்க்கு ட்ரக் பழக்கலாம் இருந்து அதுக்கு அவன் அடிக்ட் ஆயிட்டான் இல்லையா, அந்த டைம்ல இந்த சென்டர்ல வந்து சேர்ந்திருக்கான். இவங்க சொல்லி கொடுத்த பிரேயர்னாலையும் இவங்க காட்டின வழியினாலையும் ட்ரக் பழக்கத்தெல்லாம் மறந்து ஆன்மீகத்துக்கு அடிமை ஆயிட்டான். அதே டைம் தான் ஆல்பர்ட்டும் இங்க வந்து சேர்ந்திருக்கா. எவன் ஊட்டி அழுவோ பாய போட்டு அழுவுன்ற கதையா ஒரு பொண்ணு கிடைச்சிட்டான்னதும் அட்டு ஆல்பர்ட்டோட ஒன்னா இருந்து ஆல்பர்ட்ட பிரெக்னென்ட் ஆகிட்டான். பட் யாரு பிரெக்னென்ட் ஆனாலும் தான் பிர்ஜோவுக்கு பிடிக்காதே. பிரெக்னென்ட் ஆன ஆல்பர்ட்ட கொலை பண்றதுக்கு பிஜாயை தனியா கூப்பிட்ட பிர்ஜோ, நீ சூரியனால அனுப்பப்பட்ட ஒரு தெய்வ பிறவி, நான் சொல்றத பண்ணா மட்டும்தான் உன்னோட பிறவி முழுமையடையும், நீ ஆல்பர்ட்ட கொலை பண்ணிடுன்னு அவ சொல்லியிருக்கா. பிஜாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிர்ஜோ சொல்றத பண்ணலனா அந்த
சென்டர்ல இருந்து இவனை அனுப்பிடுவாங்க. சோ அம்மாவான ஜூன் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு புலம்புனதும் பையன் திரும்ப ட்ரக் பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது, அங்கேயே இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு நாள் காலையில ஜூன் காரை ஓட்டிக்கிட்டு போறப்போ எதர்ச்சியா எதிரில சைக்கிள்ல ஆல்பர்ட் வந்திருக்கா. பையனை செய்ய சொன்னதை நம்ம செஞ்சுட்டா என்ன அப்படின்னு அந்த ஸ்பாட்ல திங்க் பண்ணவ இவ தாங்க சைக்கிள்ல வந்த ஆல்பர்ட் அடிச்சு தூக்கி ஆக்சிடென்டே பண்ணிருக்கா. அப்பவும் அவனை சென்டர்ல வச்சுக்கலையே, எதையோ சொல்லி சென்டர்ல இருந்து அனுப்பிட்டாங்க. மறுபடியும் ட்ரக் பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டான். ஆனா கிறிஸ்டியன் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, பையன் தான் ஆல்பர்ட்டை கொலை பண்ணான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அது உண்மையான அவரால் உறுதியா சொல்ல முடியல. மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாதானே தெரியும், டிபார்ட்மெண்ட்ல தான் பண்ண விட மாட்டானுங்களே. அந்த பிரஷர் தாங்காம தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாரு. நம்ம முன்னாலேயே உண்மையை சொல்லாததுனாலதான் அப்பா இந்த நிலைமைக்கு போயிட்டாருன்னு குற்ற உணர்ச்சிக்கு ஆளான பீஜாயும் சூசைட் பண்ணிக்கிட்டு சாரிப்பான்னு கண்ணாடியில எழுதி வச்சிருக்கான். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா நல்லா 5 ரூபா ஐஸ் குச்சி மாதிரி ஒண்ணு இருக்குல்ல ஜூன், அதுதான். உண்மையை அது வாயாலே சொன்னதும் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேடி நீ, சரி ஓரமா நில்லு, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம், அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஓர நிக்க சொல்லிட்டு ஹீரோ மலையோரத்துல நிக்கிற அட்டுவை அரெஸ்ட் பண்ண கிட்ட போயிட்டு இருக்கப்போ ஜூன் சும்மா இல்ல. பையனோட சாவுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த சென்டரை நடத்திட்டு இருந்த அட்டுவும் பிர்ஜாயும் தானே. அட்டுவுக்கு தெரிஞ்சது எதுவும் நடக்கலனாலும் நடந்த எல்லாத்துக்கும் தூண்டுகோல் அவன் தான். சோ ஹீரோ அசந்த டைமா பார்த்து காரை ஹை ஸ்பீட்ல எடுத்த ஜூன் எட்ஜில நிக்கிற அட்டுவை ஒரே குத்தா குத்தி இவளும் காரோட சேர்ந்து 2 பேரும் கீழே பள்ளத்துல விழுந்துடுறாங்க. அட்டுவும் அவுட், கார் வெடிச்சதுல ஜூனும் காலி. இங்க சீனை கட் பண்ணா லாஸ்டா ஹீரோ ரோஸ் ஆசாத் அவங்களோட ஆபீஸான டிபார்ட்மெண்ட் கியூல உட்காந்து பேப்பர் ஒர்க்க பாத்துட்டு இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் சென்டர்ல ரோஸ் அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ இன்னும் அவளால மறக்க முடியல. சோ ஆபீஸ்ல தெரியுற சூரியனோட வெளிச்சத்தை 2 நிமிஷம் உத்து பார்த்தவ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து பேப்பர் ஒர்க்க பாத்துட்டு இருக்கா. சோ எது எப்படி நடந்து எத்தனை கொலை விழுந்திருந்தாலும் நம்ம ஆளுங்க கையில எடுத்த கேஸ வெற்றிகரமா முடிச்சிட்டாங்கன்ற மாஸ் எண்டிங்கோட படத்தோட கதையும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.